வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2024 நவம்பர் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாகும். முல்லைத்தீவு, அனுராதபுரம் கிழக்கு பகுதி, மேலும் திரிகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, பனாமா இந்த இடங்களில் கனமழையாக கிடைத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் காலை நேரங்களில் உள் மாகாணங்களுக்கு மழையின் தீர்வு சற்று குறைந்திருந்தாலும் கடலோர மாகாணங்களுக்கு தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று மாலை நேரங்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. பனாமா, மட்டக்களப்பு, அம்பாறை, மேலும் தம்புள்ளை, திரிகோணமலை, முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு மதிய நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களிலும் தொடர் மழையாக கனமழையாகவே கிடைத்து கொண்டிருக்கும். மேலும் இரவு நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் படிப்படியாக யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், புத்தளம், சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, பதுளை, ஹாலி, ஹம்மந்தோட்ட, கோட்டை, ரத்தினபுரி இந்த தம்புள்ளை இந்த மாகாணங்களுக்கெல்லாம் கனமழையாக இரவு நேரங்களில் தொடர வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 25ஆம் தேதி அதிகாலை நேரங்களிலும் கனமழையாகவே தொடர வாய்ப்புள்ளது. மேலும் தொடர் மழையாக கனமழையாகவே அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 25ஆம் தேதி மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். நவம்பர் 26ஆம் தேதி தொடர் மழையாக அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழை கிடைத்தாலும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் நவம்பர் 26ஆம் தேதி. மேலும் நவம்பர் 26ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு அம்பாறை, திரிகோணமலை, வவுனியா, மேலும் முல்லைத்தீவு, அனுராதபுரம், தம்புள்ளை இந்த இடங்களுக்கு மேலும் தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கும் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மதியத்துக்கு பிறகு. ஆனால் மாலை இரவு நேரங்களில் திரிகோணமலை, பருத்தித்துறை, முல்லைத்தீவு, தலைமன்னார் இந்த மாகாணங்களுக்கு கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 26ஆம் தேதி மாலையில் தொடங்கும் கனமழை இரவு நேரங்களில் அதீத கனமழையாகவும் மீண்டும் அதிகாலை நேரங்களில் தொடர்ந்து அதீத கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 27ஆம் தேதி மதியம் வரை தொடர்ந்து கனமழை, அதீத கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை வரை மாறி மாறி அமைந்தோடி இருக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், முல்லைத்தீவு இந்த மாகாணங்களுக்கு பாதிக்கும் மழையாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக நவம்பர் 24ஆம் தேதி இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 25ஆம் தேதி நாள் முழுவதும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 26ஆம் தேதி அதிகாலை நேரங்களிலும் தொடர்ந்து தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 26ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு மேலும் மழை அதிகரித்து மிக கனமழை, அதீத கனமழை வரை நவம்பர் 26ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு தொடங்கும் மழை நவம்பர் 27ஆம் தேதி மதியம் வரை ஒரு 12 மணி நேரம் மிக கனமழை, அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, முல்லைத்தீவு, தலைமன்னார் கிளிநொச்சி இந்த மாகாணங்கள் பெருமளவு பாதிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் மாகாணங்களில் அதிக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரக்கூடிய நாட்களில் நவம்பர் 25ஆம் தேதி கனமழையாக தொடர இருக்கிறது. நவம்பர் 24ஆம் தேதி மாலைக்கு பிறகு கனமழையாக தொடரும் மழை. நவம்பர் 25ஆம் தேதி நாள் முழுவதும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 26ஆம் தேதி மதியம் வரை கனமழையாக தொடர் மழையாக கிடைத்தாலும் நவம்பர் 26ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு மிக கனமழை, நவம்பர் 26ஆம் தேதி இரவு நேரங்களில் அதீத கனமழை கிடைக்கும் என்பதால் அடுத்தடுத்து மழைப்பொழிவு கனமழையாக கிடைக்கும் என்பதால் வெள்ளப்பெருக்கு கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும். யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார் இந்த மாகாணங்கள் மற்ற மாகாணங்களை விட இந்த மாகாணங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கும் மழைப்பொழிவு இருக்கிறது. நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி சேமித்து வைத்து கொள்ளுங்கள். குறைந்தது மழைப்பொழிவு 4 நாட்கள் இருந்தாலும் விரைவாக வெள்ளம் வடிய வாய்ப்பில்லை. ஏனால் மழைப்பொழிவு என்பது கனமழையாக 2 நாட்கள் தொடர்கிறது. 12 மணி நேரம் மிக கனமழை, அதீத கனமழை வரை கிடைக்கும் என்பதால் பாதிப்பு அதிகமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, தலைமன்னார், மேலும் முல்லைத்தீவு இந்த மாகாணங்களுக்கு
கூடுதலான பாதிப்பு இருக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாகாணங்களுக்கு கனமழை, மிக கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வட மாகாணங்களுக்கு மட்டுமே அதீத கனமழை வரை கிடைக்கும் என்பதால், அதுவும் அதற்கு முன்னதாக 2 நாட்கள் கனமழை, மேலும் அதீத கனமழை என்பது 12 மணி நேரம் கிடைக்கும் என்பதால் அதிக பாதிப்பு வட மாகாணங்களுக்கு இருக்கவே வாய்ப்புள்ளது. தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். நவம்பர் 27ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை விலகும். இரவு நேரங்களில் படிப்படியாக இலங்கையில் மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 28ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை முற்றிலுமாக விலகிவிடும். நவம்பர் 27ஆம் தேதி நள்ளிரவு வரை பாதிக்கும் மழை வட மாகாணங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 27ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு தென் மாகாணங்கள் படிப்படியாக மழை விலகிவிடும். நவம்பர் 27ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு நவம்பர் 28ஆம் தேதி அதிகாலைக்குள் படிப்படியாக இலங்கையில் முற்றிலுமாக மழை விலகி நவம்பர் 28, 29 தேதிகளில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மீண்டும் நவம்பர் 30ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தால் மீண்டும் டிசம்பர் 2ஆம் தேதி முதல் படிப்படியாக மேலும் மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கனமழை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 26ஆம் தேதி மதியம் முதல் நவம்பர் 27ஆம் தேதி மதியம் வரை மழை தொடர வாய்ப்புள்ளது. கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை வரை இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 27ஆம் தேதி மாலைக்கு பிறகு படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து நவம்பர் 27ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மேலும் மழையின் தீவிரம் குறைந்து நவம்பர் 28ஆம் தேதி அதிகாலைக்குள் முற்றிலுமாக இலங்கையில் முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க மன்னார் வளைகுடாக இருந்தாலும் சரி, வங்கக்கடலாக இருந்தாலும் சரி சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 24ஆம் தேதி இலங்கைக்கு கிழக்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், நாளை நவம்பர் 25ஆம் தேதி அதிகாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும், நவம்பர் 25ஆம் தேதிக்குள் மாலைக்குள் புயலாக வலுப்பெறும் என்பதால் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 25 முதல் டிசம்பர் 1ஆம் தேதி வரை மீன்பிடிக்க தவிர்ப்பது நல்லது. காற்றின் வேகம் வங்கக்கடலில் அதிகரித்து காணப்படும். மேலும் அலைகளும் சற்று வேகமாக அலைகள் இருக்கும் என்பதால் உங்களுக்கு சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் புயல் நிலை கொண்டிருக்கும். இதனால் காற்றின் வேகம் அதிகரித்தே காணப்படும். தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.